தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு கலந்து பேச நந்தா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் நந்தா. வணக்கம் தேவி. இப்போ பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் மேல அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா 2010 வெளிவந்த எந்திரன் படத்துடைய கதை ஆரூர் தமிழ்நாடன் அவங்களுடைய கதை அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையா என்ன நடந்திருக்கு? அதாவது 17ஆம் தேதி இயக்குனர் சங்கருக்கு சொந்தமான 10 கோடியே 11 லட்சம் மதிப்பிலான 3 அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இடி முந்தானத்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. 20ஆம் தேதி இடி அந்த அறிவிப்பு வெளியிடறாங்க. 17ஆம் தேதி முடக்கிட்டோன்னே 20ஆம் தேதி வருது. ஊடகங்களில் அது ஃப்ளாஷ் ஆகுது. நம்மளும் தேடி பார்த்தோம் என்ன அப்படின்னா இடியோடைய ப்ரெடிகேட் அஃபென்ஸில் காப்பிரைட்ஸ் கேஸ் இருக்கனால அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு. என்ன காப்பிரைட்ஸ் அப்படிங்கும்போது நக்கீரனில் முதன்மை ஆசிரியராக இருந்த ஆரூர் தமிழ்நாடன் அவர் கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், அவர் ஒரு வழக்கு போட்டிருக்கார். எந்திரன் படம் காப்பி அப்படின்னு. அது கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருந்தாலும் அதன் அடிப்படையில் இடி வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. நேற்று வரைக்கும் நம்ம தேடும்போது எந்த ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலையும் சரி, ஈவன் இங்கிலீஷ் மீடியாஸ்லையும் சரி, சேட்டலைட் மீடியாஸ் எதுலேயுமே சங்கர் தரப்புக்கு 2023 தீர்ப்பு வந்ததாக ஒரு விஷயம் இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா வழக்கு எப்படி வருது அப்படின்னா 2010 எந்திரன் படம் வெளியாகுது. சன் பிக்சர்ஸ் கலைஞர் தயாரிப்பில் ரஜினி, ஐஸ்வர்யா ராய் நடிப்பில் வெளியான படம். ஆக்சுவலாக இது என்னன்னா 1996 இணைய உதயம் அப்படிங்கிற ஒரு மாத இதழ் நக்கீரன் குழுமத்துலேருந்து வந்திருக்குது. அந்த குழுமத்தில் ஜிகுபா அப்படிங்கிற கதையை ஆரூர் தமிழ்நாடு எழுதியிருக்கார். அந்த மாத இதழில் வந்த கதை பின்னாளில் புத்தகமாக அவர் பிரசுரிக்கும் போது தீபாவோ சம்திங் அந்த பேரில் அவர் கதை தொகுப்பாக ஒரு புத்தகம் எழுதும் போது அந்த கதையை அவர் இணைச்சிருக்காரு. 2006 அந்த மாத இதழில் வருது. 2007 அந்த புத்தகமாக வெளியிட்டார். இதை வச்சு 2010 அந்த படம் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு அவர் குறிப்பிடுறார், கிளைம் பண்ணுறார். ஃபஸ்ட்டு கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுக்குறாரு. புகார் கொடுத்த பிறகு நடவடிக்கை எடுக்கலை. லீகல் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. லீகல் நோட்டீஸ்க்கு ஆக்ஷன் இல்லைன்ன பிறகு எக்மோர் கோர்ட்டில் சிவில் கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. அப்புறம் காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணி ஒரு கேஸ் போகிறாரு. அந்த கேஸில் ஃபஸ்ட்டு ஒரு கிரிமினல் கேஸு, அப்புறம் காப்பிரைட்ஸ் சிவில் சூட்டு. காப்பிரைட்ஸ் கேஸ் சிவில் சூட் அப்படிங்கும்போது அந்த கிரிமினல் கேஸில் நோட்டீஸ் கொடுக்கும்பொழுது கலாநிதி மாறனுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு சங்கர் மேலே நீங்கள் காப்பிரைட்ஸ் கேஸை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காப்பிரைட்ஸ் கேஸ் நடைபெற்றுட்டு இருக்கு. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் 2021 இடி உள்ள தமிழ்நாடுக்கு நோட்டீஸ் கொடுத்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வாங்குறாங்க. அதன் அடிப்படையில் சங்கருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்குது. இதில் சங்கர் நேற்று விளக்கம் கொடுத்துருக்காரு. ஈடியுடைய நடவடிக்கை வருத்தம் அளிக்குது. ஒரு கேஸை நடத்த முடியாதுன்ட்டாங்க, இன்னொரு கேஸை குவாஷ் பண்ணிட்டாங்க. எனக்கு சாதகமாக தீர்ப்பு வந்த பிறகும் 2023 வந்த பிறகும் தாமதமாக இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இடி வழக்கு விசாரணையை முழுமையாக புரிஞ்சுக்காமல் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சங்கர் தரப்புல விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விளக்கத்துக்கு பிறகு தான் நம்ம தேடும் பொழுது 2023 அந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. 2023 18/4/2023 விசாரணை முடிஞ்சு 15/6/2023 ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. சிஎஸ் நம்பர் 914/2010 அதான் அந்த வழக்குடைய நம்பரு. ஜஸ்டிஸ் எஸ் சௌந்தர் அவர் தான் அந்த வழக்கை தீர்ப்பு கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா ஒரு பக்கம் வாதி ஆரூர் தமிழ்நாடு, பிரதிவாதி ஒன்று சங்கர், ரெண்டாவது சன் பிக்சர்ஸ், அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது ஒரு டைரக்டர்ஸ். இவங்களுக்குள்ள தான் கேஸ் நடக்குது. கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிபிசி ஆர்டர் 4 ரூல் ஆஃப் 1 த ஒரிஜினல் சைட்ஸ் ரூல்ஸ் 1956 கீழே ஃபைல் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 55 and 62 ஆஃப் காப்பிரைட்ஸ் ஆக்ட் இந்த ரெண்டுத்துக்கு கீழேயும் வழக்கு பதியப்பட்டிருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புகார்தாரர் ஆரூர் தமிழ்நாடன் தான் அந்த கதையோட ஒரிஜினல் ஓனர். அவர்கிட்ட திருடி தான், அவருடைய கதையை திருடி தான் எந்திரன் படம் எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத ஒத்துக்கணும். அதை வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணணும். 1 கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அவருக்கு நஷ்டஈடாக கொடுக்கணும் அப்படிங்கிறது. அது போக என்னென்னா பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கதையை ஒத்துக்கணும். ரெண்டாவது 1 கோடி ரூபாய் காசு கொடுக்கணும். மூணாவது பர்மனன்ட் இன்ஜெக்ஷன், அதாவது சங்கரோ சன் டிவி சார்பு ஆட்களோ அவங்களோட நியமிக்கப்பட்ட ஆட்கள் இப்படி அது எந்திரன் படத்துக்கு சம்மந்தமான ஆட்கள் எங்கேயுமே இந்த படத்தை யாருக்கும் டிஸ்ட்ரிபியூஷனோ த்ரெய்டலோ எதுவுமே பண்ணக்கூடாது. அது தேட்டரில் இருக்கலாம், டிவியில் இருக்கலாம், இல்லை எலக்ட்ரானிக் மீடியா எதுலேயுமே நீங்கள் அந்த படத்தை திரையிடக்கூடாது அப்படின்னு ஒரு பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கேட்குறாங்க. அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்கன்னா முதன்மை ஆணையாக, இடைக்கால ஆணையாக அக்கௌண்ட்ஸ் என்ன, படத்தில் எவ்வளோ வருமானம் வந்துச்சு, லாபம் வந்துச்சு அப்படிங்கிற அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில் கொடுக்கணும். ஃபைனலாக அந்த லாபத்தில் ஒரு பங்கு கொடுக்கணும். அதுபோக வேறு என்ன சாதகமான தீர்ப்புகள் கொடுக்கணுமோ இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா ஜிகுபாவுடைய ஸ்டோரி இருக்குல்ல, ஜிகுபாவுடைய ஸ்டோரி ஆக
ஆர்வல் தமிழ்நாடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராபின் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஒரு 10 ஆண்டுகளாக ஒரு லேபுக்குள்ளே முடங்கியிருக்காரு. முடங்கி ஜிகுபா அப்படிங்கிற ஒரு ரோபோட்டை கண்டுபிடிக்கிறார். அடுத்த நாள் கான்ஃபரன்ஸுக்கு அந்த ரோபோட்டை கொண்டு போகிறார். அதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு ஒரு காதலி இருக்காங்க, ஜோசஃபின் அப்படின்னு. காதலி வந்து ஹீரோவை பார்க்க முடியாமல் விரக்தியில் இருக்காங்க. இதுலேயும் அந்த ஐஸ்வர்யாய் அந்த சீக்வன்ஸுக்குலாம் அந்த மாதிரி. அப்போது அடுத்த நாள் கான்ஃபரன்ஸில் போய்ட்டு அதை வந்து எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி காதலிக்கிட்ட காட்டுறாரு, ஜோசஃபின் கிட்ட காட்டுறாரு. ஜோசஃபினை பார்த்த உடனேயே ஜிகுபாவுக்கு லவ் வந்தது. ஜிகுபா என்ன சொல்லுது, எனக்கு வந்து அந்த ஜோசஃபினை பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுறேன், நான் வந்து நாங்கள் 2 பேர் சேர்ந்து வாழ ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொன்ன உடனே யார்கிட்ட அந்த சயின்டிஸ்ட் ராபின்கிட்டே சொல்லுது. ராபின்கிட்டே சொல்லும் பொழுது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராபின் வந்து உடனே சொல்கிறார், இல்லை நீ வந்து மெட்டல் தான், மனுஷன் கிடையாது, உனக்கு உணர்வுகள் இருந்தாலும் உன்னால் வாழ முடியாது, நீ வந்து மனுஷன் வந்து வேறுபட்டவன் அப்படின்னு சொன்ன பிறகு அதை கேட்டு அந்த ரோபோட் அழுது விரக்தியில் பில்டிங் மேலே வந்து கீழே வந்து சூசைட் பண்ணிக்குது. இப்படிங்கிறது தான் அந்த ஜிகுபாவுடைய கதை. பட் சங்கருடைய கதையில் நிறையா சிமிலாரிட்டிஸ்லாம் இல்லை அப்படிங்கிற விஷயங்களை சங்கர் சைட்லேருந்து முன்வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹியூமனாய்ட் ரோபோட் அப்படிங்கிற கதை வந்து கிட்டத்தட்ட பல தசாப்தங்களாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் அந்த ஒரு ஒற்றுமையை மட்டுமே வச்சு இருக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அடுத்தபடியாக வந்து வேற்றுமைகள் கதைக்கும் இதுக்கும், அதாவது புக்கில் இருந்ததுக்கும் அந்த கதைக்கும் எந்த படத்துக்குமான வேற்றுமைகளாக சொல்லும்போது அதில் வந்து ஹீரோவை பற்றியோ ரோபோட்டுடைய உருவமைப்பை பற்றி எதுவும் சொல்லலை. இதில் வந்து ஹீரோவுடைய க்ளோன் கிட்டத்தட்ட வந்து அவருடைய வடிவமைப்பில் தான் வந்து இருக்குது. வசீகரனுடைய உருவத்தில் தான் வந்து சிட்டியும் இருக்குது, அஸ்டில் தான் வேறு, வசீகரனும் சிட்டியும் ஒன்று தாங்கிற மாதிரியான உருவமைப்பு இருக்குது ஒன்று. ரெண்டாவது, இராணுவத்துக்கு இது வந்து உலக பயன்பாட்டுக்கு அப்படின்னு அந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இராணுவ பயன்பாட்டிற்காக அது வடிவமைக்கப்பட்டிருக்கு ஒன்று. அதே மாதிரி எந்திரனில் ரோபோட்டுக்கு இனிஷியலாக எந்த ஃபீலிங்ஸும் வராது, அந்த மின்னல் வெட்டி அடித்த பிறகு தான் அந்த இது வரும் அப்படின்னு. ரெண்டாவது, ரெச்சிப் வச்ச பிறகு அது வில்லனாக மாறும், ரெச்சிப்பு கலப்பின பிறகு நார்மலாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதில் ரோபோட் சூசைட் பண்ணி சாகுது, இதில் வந்து டிஸ்மேண்டில் செய்யப்படுது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதுபோக அந்த ரோபோட் வந்து அப்படியே இருக்குது. இது வந்து மனிதர்களுக்கு எதிராகவே வந்து சண்டை போட ஆரம்பிக்குது, மனிதர்களை கொல்லுவதற்கான விஷயங்கள்லாம் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இது வந்து சங்கர் தரப்பில் வாதினது. அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சன் பிக்சர்ஸோடைய தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 2 கதையோட ட்ரீட்மெண்ட்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, படம் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால அதனால வந்து ஒரு லாப நோக்கில் இந்த வழக்கை வந்து இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இது போல் 3 பேர் வந்து ஏற்கனவே கேஸ் போட்டாங்க, அந்த கேஸ்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. இது வந்து சுஜாதாவுடைய உழைப்பையும் சங்கரோட உழைப்பையும் சேர்த்து உருவாக்கப்பட்ட விஷயம். அதனால் இதில் வந்து கேட்குறது வந்து என்ன சொல்ல முடியும், இதில் வந்து அவங்க ரிலீஃப் கேட்குறதோ அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கேட்குறதோ வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, வழக்கு நீங்கள் தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. 27/6/2016 இதுக்கு சார்ஜஸ் பே பண்ணுறாங்க. என்னென்ன சார்ஜஸ் பே பண்ணுறாங்கன்னா, உண்மையிலே கதை திருடப்பட்டுச்சா, இன்ஃப்ளூயன்ஸ்டு காப்பி தானா, ஆர்வல் தமிழ்நாடனுக்கு ஏதாவது டேமேஜஸ்க்கு அவருக்கு வந்து இழப்பீடு கொடுக்கணுமா, பர்மனெண்ட் இன்ஜெக்ஷன் படத்தை திரையிடக்கூடாதுன்னு அவர் கேட்குறதுல அவருக்கு உரிமை இருக்கா, அக்கௌண்ட்ஸ் கொடுக்க வேண்டியதுக்கு அவருக்கு கேட்குறாரு அதில் வந்து பங்கு கேட்குறதுனா அதுக்கு உரிமை இருக்கா, இல்லை வேறு ஏதாவது அவருக்கு இதில் கொடுக்க முடியுமா அப்படின்னு பேசுகிறாங்க. இதில் வந்து ஆர்வல் தமிழ்நாடு தரப்பில் வந்து மொத்தம் வந்து 12 டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. PW1 12 டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஆப்போசிட் சைடில் சங்கர் சைடில் இருந்தோ கலாநிதி மாறன் சைடில் சன் பிக்சர் சைடில் வந்து இந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்கல. இதில் வந்து என்னென்னா, முதல் டாக்குமெண்ட் வந்து அந்த புத்தகத்தில் பிரசுரமாகியிருந்த இனிய உதயம் மாத இதழில் பிரசுரமாக இருந்தது. டாக்குமெண்ட் நம்பர் 2 வந்து அந்த புக்கு திக் தீப் அந்த புக்கில் வந்தது. 3வது வந்து என்னென்னா, எந்திரனுடைய ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடந்திருக்கு. 31/7/2010 நடந்துச்சு. அதில் சங்கர் பேசும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையோட கரு என்கிட்ட இருந்துச்சு, அதை டெவலப் பண்ணி அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம். அதுபோக வந்து 5-6 டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா, பப்ளிஷர்ஸுடைய லெட்டர், நீங்கள் வந்து கேஸை நடத்திக்கலாம் அப்படிங்கிறது. 7வதாக ஒரு ஆவணம் வந்து வைக்கிறாங்க. என்னன்னா, இந்த கதையை பார்த்த நபர்கள் வந்து இந்த கதைக்கும் படத்துக்கும் ஒற்றுமை இருக்குன்னு எழுதுனதாக சில சீரீஸ் ஆஃப் லெட்டர்ஸ், சில கடிதங்கள், 3 வாசகர்கள் 3-4 வாசகர்கள் எழுதுன கடிதம் இப்படியாக வைக்கிறாங்க. இதில் அதே தான் சங்கர் சைடில் வந்து அந்த லைட்னிங்கெல்லாம் வந்துச்சு அப்படி இப்படிங்கிற விளக்கமெல்லாம் கொடுக்குறாங்க. அது போக வந்து D3 வந்து சொல்கிறாங்க. இதில் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த ரோபோ ஹீரோயினை காதலிப்பது அப்படிங்கிற அந்த ஒரு லைனை தவிர்த்து வேறு எந்த சிமிலாரிட்டியும் இதில் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க. அது போக மக்களுக்கு புரிஞ்சிருக்கா, அதாவது இதில் வந்து சங்கர் தரப்பு வந்து சிம்பிளாக வந்து இதெல்லாம் என் கதையில் நான் வேறுபடுத்தி காமிச்சிருக்கேன், ஸோ இது என்னுடைய உழைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சன் பிக்சர்ஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீரீஸ் ஆஃப் லெட்டர்ஸ் காட்டுறாங்க, 3ஆவது நபர்கள் எழுதுனது அப்படின்னு. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை பகுதிகளெலாம் எழுதப்பட்டதாக அந்த லெட்டர் சொல்லப்படுது. முதல் லெட்டர் வந்து SP மணிமாறன் அப்படிங்கிறவர் 21/10/2010 அதை கடிதம் எழுதுறாரு.
முதல் கடிதம் எழுதுறார். 2வது கடிதம் பழனிவேல் அப்படிங்கிறவர் கீரமங்கலம் புதுக்கோட்டையிலேருந்து எழுதுறாரு. அவரும் 20/10/2010 எழுதுறாரு. 3வது கடிதம் வந்து திருவாரூரை சேர்ந்த சோமசுந்தரம் 21/10 எழுதுறாரு. இதில் கொடுமை என்னன்னா, பட்டுக்கோட்டையில் எழுதின மணிமாறனுடைய கடிதமும் பழனிவேலுடைய புதுக்கோட்டை கடிதமும் பட்டுக்கோட்டையிலேருந்தே கொரியர் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தடுத்த சீரியல் நம்பர் வேறு ஊர்களில் இருக்காங்க. ஒரே நாளில் கடிதம் எழுதி எப்படி வேறு ஒரே சீரியல் நம்பர் அடுத்தடுத்த சீரியல் நம்பரில் இதை கொடுத்துருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, ஆரூர் தமிழ்நாடு அவரே வந்து பாக்ஸில் ஏறி பதில் சொல்கிறார். அதை கிராஸ் எக்ஸாமின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸாமின் பண்ணும்போது இந்த விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ வந்து 2 பேர் நண்பர்களாக கூட இருந்திருக்கலாம். அப்படி நண்பர்களாக இருந்தாலும் பட்டுக்கோட்டையில் இருக்கவர் கடிதம் எழுதி இவருக்கு ஏன் கொடுக்கணும், அவரே அங்கே டிஸ்பாச் பண்ணியிருக்காமே அப்படிங்கிற அந்த ஒரு வாதம் அடிபட்டு போகுது. அடுத்தபடியாக வந்து என்ன அப்படின்னா, ஒரு கதைக்கு வந்து காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா யார் பப்ளிஷரோ அவங்க தான் முதல் உரிமையாளர். இப்போ நக்கீரனுடைய இதெல்லாம் நக்கீரன் தான் பண்ணணும். அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுவாங்க, அவங்க தான் வரணும். ஸோ இவங்க வந்து சாங்ஷன் வாங்கினாலும் கான்ட்ரரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இவங்க வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ இவங்கக்கிட்ட எந்த கான்ட்ரரியும் இல்லை அப்படிங்கிறனால இவரு கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்தபடியாக வந்து அந்த சிமிலாரிட்டி சங்கர் சைட்லேருந்து கிராஸ் எக்ஸாமின் பண்ணும்போது அந்த வேற்றுமைகள்லாம் இருக்கே அப்படிங்கும்போது அதுக்கு சரியான விளக்கங்கள் அவரால் கொடுக்க முடியல அப்படிங்கிற வாதங்கள்லாம் இருக்குது. இது போக எந்த ப்ரூஃபும் இல்லை. அது இல்லாமல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 1978 ஆர்ஜி ஆனந்த் விசஸ் டீலக்ஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்குடைய தீர்ப்பையும் நீங்கள் பாருங்கள். அதில் 4 செக்ஷன் 118 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த வழக்கு ஒத்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி அந்த வழக்கையும் மேற்கோள் காட்டி இவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதன் அடிப்படையில் பார்க்கும்போது 1லேருந்து 6 வரைக்கும் பண்ண இந்த இஷ்யூவில் இவருக்கு ஆரூர் தமிழ்நாடுக்கு எந்த ரிலீஃபும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுபோக அவரால் எந்த இதையும் ப்ரூவ் பண்ண முடியல. அதனால் வந்து இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறோம். தமிழ்நாடு வந்து இந்த வழக்குக்கான செலவை வந்து சங்கருக்கும் சன் பிக்சர்ஸ்க்கும் கொடுக்கணும் அப்படின்னா தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இதுதான் வந்து இறுதி தீர்ப்பு. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இதுக்கப்புறம் மேல்முறையீடு போனாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ சங்கருக்கு சாதகமாக தான் இறுதி தீர்ப்பு வந்திருக்குது. இது ஏன் அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மீடியாஸ் பெருசாக கையில் எடுக்கலை, எங்கேயுமே இது வந்து ஒரு சின்ன ஒரு வரியாக கூட ரிப்போர்ட் ஆன மாதிரியான ஒரு விவரம் தெரியல. 2023 இவ்வளோ பெரிய ஜட்ஜ்மெண்ட் 25 பக்கம் ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்குது, லைவ்லாம் நம்ம சோர்ஸுக்கு கிடைக்குது. அப்படிங்கும்போது இது எந்த மீடியாலும் ஏன் ரிப்போர்ட் ஆகலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அடுத்தபடியாக அது ஈடி வந்து ஏன் கவனிக்காம மீடியா ரிப்போர்ட் பண்ணல நல்ல ஈடி இதை கவனிச்சிருக்கணும், அவங்க கவனிக்கலை அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ நேற்றே வந்து தமிழ்நாட்டில் வீடியோவில் சொல்லியிருந்தோம் சங்கருக்கு வந்து அப்பீல் போகிறதுக்கான ரைட்ஸ் இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து அவருக்கு வந்து ரைட்ஸ் அதிகமாக இருக்குது. கேஸ் அவருக்கு ஃபேவராக இருக்கனால இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை வச்சு அவரால் சாத்தியப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதில் இருக்குது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமா என்ன இருக்குது அப்படின்னா, இதே மாதிரி இதற்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து என்னுடைய கதையை வந்து படமாக எடுத்துட்டாங்க அப்படின்னு நிறைய சர்ச்சைகளை வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருக்கோம். ஏன் இந்த படத்திற்கு மட்டுமே ஈடி உள்ளே வரணும்? இல்லை, அது என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து க்ரோர்ஸில் வந்து டீல் பண்ணியிருக்காங்க, 1 கோடி ரூபாய் இழப்பீடுக்கிட்டு இருக்காங்க. ஷேர்ஸ் அது லாபத்தில் வந்து ஒரு பங்கு அப்படிங்கும்போது அதனால் வந்து காப்பிரைட்ஸ் கேஸில் பிஎம்எல்ஏ வந்திருக்கும். மற்றதெல்லாமே வந்து பெரும்பாலான கேஸ் இப்போ கோமாளி படம் வந்து காப்பி அடிக்கப்பட்ட கதை தான், அதுவே வந்து ஒத்துக்கிட்டாங்க. சர்க்கார் படம்னு நினைக்கிறேன் விஜயோடது. ஸோ அது ஏகப்பட்ட அட்லியோட படங்கள் ஏகப்பட்ட படங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் வந்திருக்குது. நிறைய பேர் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் இதெல்லாம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலோடய நின்றோம். ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்துடும், அங்கேயே வந்து பேசுபொருளாக இருக்கும். கோர்ட்டுக்கு எந்தளவுக்கு வந்துச்சு அப்படின்னு தெரியல, கோர்ட்டில் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாமல் இருந்திருக்கு. பட் இங்கே வந்து டாக்குமெண்டடாக சில விஷயங்கள் வச்சுருந்துருக்காரு. இன்னொன்று, இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் நான் வந்து எழுதினேன், அதாவது இந்த கதை எழுது நான் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் கொடுத்தேன், ஃபிலிம் சேம்பரில் கொடுத்துருந்தேன் அப்படிங்கிற விஷயங்கள் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. முதல் முறையாக அவர் வந்து மேகசைனில் எழுதியிருந்தார். அப்படிங்கும்போது 10 வருஷம் டைம் கேப் இருந்திருக்குனால அவர் வந்து லீகலாக இதை எடுத்து ஃபைட் பண்ணியிருந்திருக்கார். அந்த அடிப்படையில் தான் வந்து இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, 2010 வெளிவந்த படத்துக்கு 2011 வந்து வழக்கு போட்டாங்க. ஆனாலும் வந்து சங்கர் அவங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வந்திருக்கு. இப்போ மறுபடியும் வந்து ஈடி நுழைஞ்சிருக்காங்க. ஒருவேளை இப்போவும் சங்கர் அவங்களுக்கே சாதகமான தீர்ப்பு வந்தால் மறுபடியும் இந்த வழக்கு வந்து அடுத்தடுத்து போகுமா? இப்போ இந்த வழக்கு வந்து ஒரு கேஸ் எக்மோ கோர்ட்டில் போட்ட கேஸ் அப்பயே வந்து காஷ் பண்ணிட்டாங்க. 2வது வந்து காப்பிரைட்ஸ் கேஸை மட்டும் நீங்கள் நடத்திக்கலாம்னாங்க. காப்பிரைட்ஸ் கேஸில் தான் வந்து இப்போது இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கும்பொழுது 2023 கிட்டத்தட்ட தீர்ப்பு வந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த கேஸ் க்ளோஸ் ஆன நிலைமை தான். இதில் ஈடி வந்து கவனிக்காமல் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். ஈடி வந்து கவனக்குறைவாக நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஈடி வந்து இதுக்கு முன்னாடி கவனக்குறைவோட நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 2 விவசாயிகளுக்கு வந்து
வனவிலங்கை வந்து இது பண்ணாங்கன்னு இடி சம்மன் கொடுத்த போன வருஷத்தில் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இடி சம்மன் கொடுத்துருக்கு. அதாவது இடியை பொறுத்த வரைக்கும் வந்து பழைய எஃப்ஐஆர்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட எஃப்ஐஆர்ஸை வச்சு அதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க. ப்ராப்பராக வந்து அந்த என்ன சொல்ல முடியும் கேஸோடைய ஸ்டடி பண்ணுறது ஃபுல்லாக வந்து ஃபாலோ அப் இருக்கா அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து இடியோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் சில குறைபாடுகள் இருக்குது. அப்படிங்கிறனால இப்போ சங்கர் அதை கிளைம் பண்ணி அவருக்கு சாதகமாக வாய்ப்பை அவருக்கு சாதகமாக இந்த வழக்கில் வந்து நியாயம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இடி வந்து விசாரணை நடத்துறாங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி அவங்களுடைய கேஸ் எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து பாஜக தான் வந்து பின்னாடி இந்த வேலையெல்லாம் செய்யுது அப்படின்ற மாதிரியெல்லாம் அந்த நேரத்தில் வந்து சொன்னாங்க. இப்போ சங்கர் அவங்களுடைய தரப்பில் இந்த இப்போ இடி வந்து விசாரணையை நடத்திருக்கிறதுக்கு வெறும் ஆரூர் தமிழ்நாடன் அவங்களுடைய இந்த கேஸ் மட்டும்தான் ஒரு அழுத்தமாக இருந்திருக்குமா, இல்லை வேற எந்த மாதிரி? இந்த வழக்கில் வந்து அரசியல் அழுத்தம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அரசியல் அழுத்தம்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த முகாந்திரம் இல்லை. ஏன்னா ஆரூர் தமிழ்நாடன் நக்கீரனில் வேலை பார்த்தவர். நக்கீரன் வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்கக்கூடியது. நக்கீரன் குடும்பத்தில் வெளியான கதை. ஸோ ஆரூர் தமிழ்நாடுக்கு உதவ வேண்டிய அவசியம் இடி கிடையாது. இரண்டாவதாக செந்தில் பாலாஜி வந்து திமுகவில் இருந்தார், அதனால் அரசியல் ரீதியாக இருந்தாங்க. இப்போ சங்கர் வந்து திமுகவுக்கு எதிராக இல்லை, பிஜேபிக்கு எதிராக இல்லை. சங்கருடைய அரசியல் சித்தாந்தம்ங்கிறது பார்ப்பனியர் திணிப்பது, அது வந்து பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடில் தான் இருக்கும். படத்தில் நடித்த ரஜினிகாந்த் தன்னை சங்கியாகவே வந்து முழுநேரம் காட்டிக்கொண்டவர், யோகி காலில் விழக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நபர். இன்னொன்று இதில் வந்து அப்படியே மீறி போய் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் கிட்ட போகணுன்னா கூட ஏற்கனவே கோர்ட்டில் கலாநிதி மாறனை வந்து நீங்கள் டச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதையும் மீறி போனால் கூட கலாநிதி மாறன் கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் இவங்க ஃப்ரீஸ் பண்ணல, சங்கர் கிட்ட தான் போயிருக்காங்கும் போது இது தவறுதலாக தற்செயலாக நடந்த நிகழ்வாகத்தான் இருக்கும். அரசியல் பின்னணி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் நான் கருதுகிறேன். மேபி இதுக்கப்புறம் இடி என்ன நடவடிக்கை எடுக்குது, சங்கரோட அப்பீலுக்கு வந்து இடி என்ன மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வேணால் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஏஆர் முருகதாஸ் அவங்கலேருந்து நான் வந்து கதையை திருடலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த இயக்குனர் சங்கர் அவங்களுடைய நிகழ்வு வந்து ஏற்கனவே கதையை திருடினவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துமா, இல்லை இனிமேல் படம் எடுக்க போகிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கிறதுக்கு உதவுமா? அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு நேற்று இல்லை, சிவாஜி காலத்தில் சிவாஜியோடைய ஒரு படமே ஹாலிவுட்டில் வந்து காப்பி அடித்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த படம் வந்து அந்த நிறுவனம் ஹாலிவுட் நிறுவனம் வந்து கேஸ் போட்டு லீகலாக காப்பிரைட்ஸுக்கு காசு வாங்கின கதையெல்லாம் இருக்குது. ஏகப்பட்ட வரலாறுகள் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் திருந்துவாங்கன்னா சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி நிறைய காப்பி வச்சாங்க, அப்போ மாட்டிக்கல, இப்போ காப்பி வச்சாங்க. என்ன முன்னாடி வந்து லோக்கலில் இந்த மாதிரி பக்கத்தில் கொடுத்ததை ரமணா காப்பி அடித்த கதை தான். அதுக்காக தான் விஜயகாந்த் வந்து தென்னவன்னு ஒரு படம் நடித்து கொடுத்தாரு. முருகதாஸுடைய பாதி படங்கள் வந்து இப்படியாக நான் வரலாறு கொண்டதாக தான் இருக்கும். ஓகேவா, முருகதாஸ் கிட்ட வந்து தான் வந்து நிறையா வந்து காப்பீஸ் வந்துருக்கும். ஜில்லா படம் வந்து தீனாவுடைய தழுவல், தெரி படம் வந்து சத்திரியன் மணிரத்னத்துக்கிட்ட வந்து எடுக்கப்பட்டது. இப்படியாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அட்லியோ, பிரதீப் ரங்கநாதனோ ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. மிஸ்கின் கொரியன் படத்துலேருந்து அடிக்கலையா, கார்த்திக் சுப்ராஜ் அடிக்கலையா, ஏகப்பட்ட படங்கள் அப்படி வந்து அடிக்கப்பட்ட படங்கள், அதாவது காப்பி அடிக்கப்பட்ட படங்கள் நிறையா இருக்குது. ஸோ வந்து மாட்டிக்கிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் மொத்தமாக எடுக்கும் பொழுது வந்து அது சிக்கலாகும். விட்டு விட்டாக எடுத்திங்கன்னா பிரச்சனை இல்லை. அதை வந்து அந்தளவுக்கு தெரியாதனால தான் அப்போது வந்து முருகதாஸ் சிக்கினாப்பில், பிரதீப்பு சிக்கினாப்பில், அட்லி மாதிரி வந்து விட்டு விட்டாக எடுத்து சொருவினீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை. அதனால் பயத்தோடு இருப்பாங்களா இல்லை சுதாரிச்சுக்குவாங்களா, கேர்ஃபுல்லாக இருப்பாங்களா அப்படின்னா திருடவே கூடாதுலாம் இருக்கணும். அப்படி யாரும் இங்கே இருக்கிறது இல்லை. ஷார்ட்லேருந்து ஃப்ரேம்லேருந்து போஸ்டர்லேருந்து எல்லாமே காப்பி அடிக்கிறாங்க. ஒன்றும் ஒரு போஸ்டர் விட்டால் அடுத்த ஒரு மணி நேரத்தில் இது எந்த படத்துலேருந்து எடுத்தாங்க, இந்த ஷார்ட் எந்த படத்துலேருந்து எடுத்தாங்கன்னு நம்ம நெட்டிசன்கள் போடுறாங்கல்ல, அவ்வளோதான். இதுக்கப்புறம் காப்பி அடித்தாங்கனாலும் பிரச்சனை இல்லை. அந்த வந்து இப்போ ஒன்றும் இல்லை. இந்த கதையை எடுத்துக்குவோமே, அந்த ஜிகுபா ஜோசப்பினை லவ் பண்ணுது, அது சூசைட் பண்ணிக்குது, அவ்வளோதான். இங்கே சிட்டி சனாவை லவ் பண்ணுது அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அவ்வளோ விஷயங்களை சங்கர் கொடுத்துருக்காருல, அந்த விஷயங்கள் விஷுவலைஸாக பண்ணி காமிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் டெலிவர் பண்ணும்போது அது வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது பெரிய விஷயமா தெரியாது. பட் லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுக்கான சட்ட பின் விளைவுகளை யார் காப்பி அடித்தாலும் எப்படி காப்பி அடித்தாலும் நிரூபிக்கப்பட்டால் விளைவுகளை சந்திக்க நேரிடும். அது சங்கராக இருந்தாலும் பரவாயில்ல, சங்கரோட சிஷ்யப்பிள்ளை அட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டியிருக்கு. சரி, சங்கர் அவங்களுக்கு தான் வந்து சாதகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அடுத்து என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.